ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செடிகளுக்கு தேவையான இயற்கை உரத்தை நம்ம வீட்டிலேருந்து நான் தயாரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்த தென்னை மரத்தில் இருக்க தேங்காய் நார்கள். தென்னை மரம் நிறைய இருக்குது. முதல்ல தேங்காய் நாரை போட்டுக்குவோம். வீட்லேயே இருக்கிற மரம், அதில் வந்து நிறைய தேங்காய் இருக்குது. அந்த தேங்காயில் உரிச்சு வச்சு இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும். நான் இளநீலாம் எடுத்தோம். இந்த ஓட்டுலேருந்து இந்த தேங்காய் நாரெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஏன்னா உரம் வேணும் செடிகளுக்குன்ட்டு. ஓட்டை இந்த டப்பாட்டில் ஓட்டையெல்லாம் போட்டிருக்கேன். அடியில் ஓட்டை போட்டிருக்கேன். பாருங்கள், சைட்லேயும் பாருங்கள், சைட்லேயும் வந்து 2 ஓட்டை அது மாதிரி போட்டிருக்கேன். இங்கேயும் ஓட்டை போட்டிருக்கேன், அடியிலையும் ஓட்டை போட்டிருக்கேன். தண்ணியில் போகிறது. இப்போ கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாம். என்னென்ன வச்சுருக்கீங்க? இது வந்து உரம் வாங்கி வச்சுருக்கேன், கடையிலேருந்து உரம் வாங்கினேன். அந்த உரம் பண்ணிது. இது வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து புளிச்ச மோர் தான் சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகிறதுக்கு உதவும். அதனால் இந்த புளிச்ச மோர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பயோ ஃபெர்டிலைசர், பயோ கம்போஸ்ட், இது 2 வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் காய வச்ச காய்கறி கழிவு. அதாவது வெங்காயம், பூண்டு, இந்த பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், இந்த பாருங்கள், இது சோளத்தட்டை கூட போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லாலாம் காஞ்சிருக்கு. போட்டுக்கோம். எல்லா காய்கறி கழிவு எல்லாமே சேர்த்து இந்த முட்டையினுடைய ஓடு பண்ணி போட்டுக்கோம். இந்த மாதிரி நம்ம காய வச்சு போட்டோம்னா உரம் சீக்கிரமாகும். இல்லை பச்சை போட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் காய வைக்கிறது. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் உரம் தயாரிக்க. கொஞ்சம் இப்போ மண் பற்றி போட்டுக்குவோம். மண், சாணம் எல்லாம் கலந்த உரம் இது. இது மூட்டை வந்து காசு கொடுத்து வாங்கினது. உரம் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் இந்த வேஸ்டேஜ் தான் போட்டுக்கலாம். வேஸ்டேஜ் இந்த மரத்துலேருந்து விழுந்த அந்த இழை தலை எல்லாம் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது கீரை நல்லா காஞ்ச கீரைனுடைய தண்டு பாருங்கள். கீரை தண்டு அதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இது வந்து மக்காச்சோளம், இது அதையும் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு. காய வச்சு போட்டாலே சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகிடும். ஏன்னா வெயில் இருக்குது, வெயிலை பயன்படுத்திக்கலாம். முட்டை, மாதுளத்தோல், வாழைப்பழத்தோல், போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் மண் ஊற்றிக்குவோம். மண் போட்டுக்குவோம். வீட்டில் தோட்டத்து மண் எடுத்தேன், பத்தலை. அதனால் காசு கொடுத்தா வாங்கி பண்ணுறேன். போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்கலாம். மண்புழு உரம் போட்டேன். சூடோமோனாஸ் இது கொஞ்சம் தெளிச்சிக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம், போட வேண்டாம். ஏன்னா சீக்கிரம் டீகம்போஸ் ஆகும். எந்த பங்கையும் வராது, எந்த பூஞ்சானம் வராமல் இருக்கிறதுக்கு இதை போட்டுக்கணும். இது வந்து ஆர்கானிக் தான். அதெல்லாம் இது ஒரு பயோ ஃபெர்டிலைசர்.
யூகோடர்மா. இது வந்து சூடோமோனாஸ். இது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் அந்த குளிச்ச இந்த அரிசி கழுவின தண்ணி இது கொஞ்சம் தெளிக்கிறேன் நான். ஏன்னா நிறைய இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு காய்கறி கழுவி இது வந்து பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி போட்டால் கூட சீக்கிரம் ஆகிடும். இதில் வந்து மெக்னீஷியம், அதாவது அது காய்கறியில் பார்த்திங்கன்னா நம்ம பல காய்கறிகள் போடுறோம். மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பழங்களுடைய இது போடுறோம். நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ பயோ ஃபர்டிலைசர், அப்புறம் வந்து மண்புழு உரம் நிறைய இதெல்லாம் கலக்கிறது. நிறைய நுண்ணுயிர் பெருகுனா தான் இது டீகம்போஸ் ஆகும். நாம் அப்புறம் செடிகளுக்கு இது உரமாக போடும்போது செடி நல்லா வளர்கிறதுக்கு இதில் இருக்க சத்துக்கள் தான் உதவுது. டீத்தூள் போட்டிருக்கோம். அப்பப்போ நம்ம டீ போடும்போது கரெக்ட் பண்ணுறது. நிறைய அதுலேயும் நிறைய வந்து சத்துக்கிறதுக்கு. அடுத்து மண் சேர்த்துக்கலாம். உரம் கலந்த மண், மாட்டு உரம் கலந்த மண். இதை உரம் இது. மாட்டு உரம் வந்து வீட்டிலே நமக்கு கிடச்சிதுன்னா அந்த வெயிலில் காய வச்சு அதை வரட்டியாக தட்டி அதை வந்து பொடி பண்ணி வச்சு நம்ம வீட்டில் இருந்து அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம உரமாக வாங்கும்போது உங்களுக்கு மண்ணோட கலந்து தான் கொடுப்பாங்க. வாழைப்பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இது வந்து வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். புளிச்ச மோர் பாருங்கள். ஏன்னா ஈரம் இருந்தால் தான் கம்போஸ்ட் ஆகும். அது கரெக்டாக இருக்கணும், மீடியமாக இருக்கணும். ஓவராகவும் ஈரம் பண்ணிட முடியாது. உங்கள் வீட்டில் வந்து மண்புழு இருக்குது அப்படின்னா இதில் வந்து மண்புழுவும் விடலாம். நீங்கள் இந்த தொட்டியை போய் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, மண்ணை கிளறி பார்த்தீங்கன்னா மண்புழு இருக்கும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கொஞ்சம் அளவாக தான் போடணும். சாதம் கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ ஒரு இலை தலையெல்லாம் கடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துகிற இந்த காய்கறி கழிவுகளை இவ்வளோ வந்துருச்சு. அப்புறம் வீட்டில் ஏதாவது மரம் இருந்தால் அந்த மரத்துலேருந்து வர இலைகளை எடுத்து வைக்கலாம். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ள இவ்வளோ வந்தது. ஏன்னா வெயில் காலத்தில் அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அப்போயே பண்ணிட்டுறது நல்லது. நம்ம கம்போஸ்ட் பண்ணிடணும் இல்லையா? மழையில் வந்து இதெல்லாம் பாதுகாக்கிறது கஷ்டம். போட்டேன். அடுத்தது மண் போடுறேன்.
மோர் தெளிச்சிடலாம். புளிச்ச மோர் ஃபைனல். மோர் தெளிச்சிட்டோம். கடைசியாக இந்த சூடோமோனாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுவோம். ட்ரைகோடர்மா கடைசியாக மண் போட்டு எல்லாம் அப்படியே மூடிடுவோம் ஃபைனலாக. இதை நல்லா ஒரு இது போட்டு மூடி வைக்கணும், தட்டு போட்டு. இல்லையா ஒரு கோணி பை ஏதாவது சாக்கு இருந்தால் கூட அழகாக மேலே மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த இது கிருமி உள்ளே போகக்கூடாது. அவ்வளோதான், வேலை முடிச்சது. திரும்ப இது போட்டு மூடிடலாம். மூடிடலாம். இது மேலே பலகை வந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இது மேலே இப்படி ஒரு டைட்டாக கூட நீங்கள் கட்டிக்கலாம், அதாவது கட்டி வைக்கலாம். என்ன சொல்லுது? இது வந்து 45 நாள் கழிச்சு தான் உரமாக ரெடி ஆகும். தண்ணி இல்லைன்னா அப்பப்போ தெளிக்கலாம். நீங்கள் நிறைய ஊற்றக்கூடாது, ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் கம்போஸ்ட் ரெடி ஆகும். இதனால தான் ஒரு கயிறு போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். நல்ல பாங்கான இடத்துல வைக்கணும். ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல வேண்டாம். எங்கள் வீட்டில் இங்கே தான் இடம் இருக்குது, அதனால தான் இங்கே வச்சுருக்கோம். மற்ற இடம்லாம் வெயில் அதிகமாக வர இடமா இருக்குது, அதனால் இங்கே தான் வச்சுருக்கோம். ஒரு கயிறு போட்டு இதை அழகாக கட்டிக்கணும். இந்த இயற்கை உரம் 45 நாளில் ரெடி ஆகிடும். முடிஞ்சால் அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடலாம். அப்புறம் புளிச்ச மோர் இருந்தால் கூட நீங்கள் அப்பப்போ தெளித்து விடுங்க. ஏன்னா புளிப்பாக இருந்தால் தான் கம்போஸ்ட் ரெடியாக நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு நுண்ணுயிர்கள் வளர அந்த மோர் உதவுது. அந்த மோர் அப்பப்போ நீங்கள் தெளித்து விடுங்க. அவ்வளோ.